ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏறத்தாழ மறந்துக்கிட்டு இருக்க விஷயம்னு கூட அது சொல்லலாம். நம்ம காலைல ஏஞ்சோடனே பொதுவாக எல்லாமே என்ன செய்வோம், தெரு பெருக்குது, அதாவது மங்களகரமாக கோலம் போடுறது இப்படிலாம் செய்வோம். ஆனால் பார்த்தா இப்போ நிறைய வீட்டில் அது மறந்துக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதெல்லாம் கிடையவே கிடையாது. வயசானவங்க, பெரியவங்க, நம்மள ஏஜ் உள்ளவங்க 40 ப்ளஸில் இருக்கவங்க தான் கோலம் போடுறது, அம்மாக்கள் தான் போடுறதா இருக்குது. ஆனால் அப்போல்லாம் என்னோட சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் தான் தெரு பெருக்கி கோலம் போடுறது இதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கிற இதில் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. ஆனால் நம்ம அப்படியே விட்டுறாமல் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி பழக்கப்படுத்துறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதை சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அரிசி மாவில் நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ உயிரெலாம் சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அதான் நீங்கள் பார்த்துருங்களா தெரியல, எங்கள் வீட்டு இதில் நடக்கும். ஏன்னா நான் அரிசி மாவில் போடுறதுனால நிறைய எறும்புலாம் வரும், அணில் வரும், குருவி, ஆடுலாம் கூட எங்கள் தெருவில் நிறைய இருக்கனால அதுவுமே சிலப்போ சாப்பிட்டு போயிடும். அது நாங்கள் ஓட்டுறது கிடையாது, சாப்பிட்டு போட்டோன்னு விட்டுருவோம். அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அதுவும் நமக்கு ஒரு புண்ணியம் தானே, அதனால் நம்ம செய்கிறது நல்லா தான் இருக்கும். காலையில் நாங்கள் காஃபி குடிக்கும்போது அங்கே தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கோலம் போடுறதுல இப்போ ஞாபக மறதி நமக்கே பார்த்திங்களா, இந்த வயசில் நம்ம மாதிரி பெண்களுக்கு, நம்ம வயசில் பெண்களுக்கு நிறைய இருக்குது. எனக்கே நிறைய மறந்துடுவேன் எதை எங்கே வைக்கிறேன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த கோலம் போடுறது, இந்த கணக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வயசானவங்க, அதாவது என்னோடய மாமியார் இருக்காங்களே அவங்களாம், என்னோடய அம்மா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த தெருவில் எங்கேயாவது வெளில போயிட்டு வரும்போது வரல பேசிகிட்டே வரோம் பார்த்திங்களா, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்குது, செய்கிறாங்க. அந்த கோலத்தை பார்த்துட்டு அதே மாதிரி புள்ளி ரவை கூட மாறாமல், அதே டிசைன் மாறாமல், கோடு மாறாமல் அழகாக போட்டுருவாங்க. அதெல்லாம் அப்போ இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. நம்ம இந்த கோலம் போடுறது இப்போ சாதாரண கோலத்தை சின்ன கோலம் போடவே நமக்குலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அலுப்பாக தான் இருக்குது. இப்போ நமக்கு இப்படி இருக்குன்னா நம்ம குழந்தைங்க இன்னும் இதுவாக இருக்குது. அதனால் இது நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி பழக்கப்படுத்தினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சொல்லாமேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார் இன்னுமே கோல நோட்டு ஒன்று போட்டு அழகாக, இன்னும் அவங்களுக்கு இப்போ எத்தனை வயசாகுதுன்னா ஒரு 80 வயசை தாண்டி இருக்குது. அவங்களால குனிஞ்சிலாம் போட முடியாது இல்லையா, அவங்களுக்கு உடம்புக்கு முடியாது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்க நோட்டு வச்சுக்கிட்டு, இன்னும் பேனா வச்சுக்கிட்டு, கண்ணாடியெலாம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கண்ணாடி கூட போடாமல் அழகாக கோலம் போடுவாங்க, ரவை கூட மாறாமல் போடுவாங்க. இந்த கோலத்திலே பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒரு இதை கொஞ்சம் டிசைன் மாற்றி போடலான்னு கொஞ்சம் குளறிப்பேன். ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் நல்லா அழகாக போடுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எங்கள் அம்மா கூட பூக்கோலம் கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் நிறையவே இந்த மாதிரி கம்பி கோலம்லாம் நிறைய புள்ளி வச்சு நிறைய போடுவாங்க. நான்லாம் ஒரு 7 புள்ளி 9 புள்ளின்றதே எனக்கு அதிகம்தான், ரொம்ப அதிகமாக எனக்கு தெரியாது. பூக்கோலம் தான் நிறையவே நான் போடுவேன். ஆனால் இது மாதிரியே அவங்க போடும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகமாக இவ்வளோ இதுவாக செய்கிறாங்களே அப்படின்ட்டு. அதனாலே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமோ என்னவோ தெரியல. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி தான். அதனால் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக தான் அது இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே தான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே இது பூஜை ரூம்கிட்ட கோலம் போடுவோம் பார்த்திங்களா, அது மஞ்சள் கலந்து இந்த மாதிரி அரிசி மாவில் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சாதா மாவில் தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம அதை மாதிரி நான் போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் நம்ம எப்போவுமே கோலம் போடும்போது ரெட்டை பிரியில் போடுறதும் ரொம்ப நல்லது. அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.